ஹலோ கைஸ், வெல்கம் டு அடைந்த சேனல். இட்ஸ் மேரேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஎன்எல்இஏல வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜூலைல தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகலன்னு சொல்கிறீங்க. அது வந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோக்குலேயும் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் எப்படினாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம பிஎஃப் எல்லாருமே பற்றி போட்டுரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்லோட் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே மானிட்டரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது கம்பல்சரி நீங்கள் அப்லோடு பண்ணணும். அப்படி அப்லோடு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் அப்லோடு பண்ணியும் அந்த மாதிரி தான் வருது அப்படின்னா, நீங்கள் மெயிலில் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அண்ட் தென் உங்களுடைய மெயில் வந்து நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம், இந்த மெயிலில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிடுங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு மெயிலாக அனுப்பிடுங்க. அனுப்பிட்டீங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்து செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா உங்கள் சிஸ்டர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்கள் சிஸ்டர் காலேஜில் தர லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணி அவங்ககிட்ட என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கேளுங்க. அவங்களே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சப்போஸ் இல்லை அப்லோட் பண்ணி தான் ஆகணும்னா கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இல்லை ப்ரோ, இப்போ தான் ப்ரோ நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் நான் கொடுத்துட்டேன், அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஏஓ கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காமிச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க சார், கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்க வித்தின் 1 டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே கொடுக்காம வெறும் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே கிடையாது. அவங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரிஜெக்ட் ஆகிடணும் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து ஒன்ஸ் மெயில் சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எந்த ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நம்மளுக்கு மஸ்ட். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்மளுக்கு ரேங்க்கு பிரிப்பாங்க. ரேங்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சும் பிரிப்பாங்க, அண்ட் தென் ஓவரால் வச்சும் பிரிப்பாங்க. நம்ம கம்யூனிட்டிக்கு எத்தனாவது ரேங்க்கு அப்படியே வச்சு பிரிக்கும் போது தான் நம்மளுக்கு காலேஜும் செலக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு முக்கியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும் டெக்னிக்கல் எரர்னால சப்போஸ் அப்லோட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்லோட் ஆயிருக்கா இல்லைன்னு. அப்லோட் ஆயிருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். அப்லோட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் மெயில் நான் சொன்ன மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேம் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலை, அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் ஆகாமல் ரிஜெக்ட் கூட ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதனால் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோ நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோவை நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிமேட்டு லைவ் டெமோ வீடியோ இது எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.